நாம் நினைக்கிற விதத்தில் முன்னேற்றத்தை காணாமல் இருந்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று நினைக்காதீர்கள். கானானிலே அப்பா வீட்டிலே இருந்தால் எகிப்து நாட்டு ராஜாவா இவன் மாற முடியாது. ஆனால் அப்பா வீட்டை விட்டு பிரித்து எடுத்தார். அடிமையாக போனவன் எகிப்து அவனுடைய தரிசனமாக அவனுடைய லக்கா இருக்கிறதுனால அது எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார். ஆனால் அங்கே சிறைச்சாலை வீட்டிலே அவன் உயர்ந்து நல்ல மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து சௌகரியமாக இருந்தால் அரண்மனைக்கு வர முடியாது. அரண்மனையில் அவனுக்காக பேசுகிற ஒரு ஆள் இருக்கிற ஒரு இடத்துக்கு அவனை அனுப்பணும். அதனால சிறைச்சாலைக்கு அனுப்பார். அதே போல் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடப்பித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இல்லை கதவு அடைப்பட்டு போச்சு, எங்கள் அப்பா விட்டு நான் தூரம் வந்துட்டேன், எங்கள் அண்ணன்லாம் என்னை விற்றுட்டான், இன்றைக்கி பாருங்க நான் அடிமையாக இருக்கேன், சிறைச்சாலையில் இருக்கேன்னு நினைக்கலாம். அன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, காரியங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறது.